ஸோ எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்எல்ஏவோட கொரியன் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இதில நமக்கு புது கோட்ஸ் ப்ளஸ் ஜூலை அப்டேட்ல வரப்போற கன்டென்ட்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து குடுத்துருந்தாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசா 4 ரீடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இந்த 4 ரீடீம் கோடுமே ஸ்க்ரீன்ல வந்து இருக்குது. மறக்காம செக் பண்ணி ரீடீம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஜூலை அப்டேட்டோட கன்டென்ட்ஸ் ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டோரி மோட்ல எக்ஸ்பர்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்டி மோட் மாரி நார்மல், ஹார்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் மோட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்டி வந்து இருக்க போகுது. இதோட ரெக்கமெண்டட் டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1.25 மில்லியன்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அவ்வளோ டோட்டல் பவர் ஏத்துறதே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்டர் 25 கிளியர் பண்ணுறதுக்கு 2.5 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் பவர் வந்து தேவை. ஸோ, உண்மையிலேயே இந்த எக்ஸ்பர்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட்டி வந்து பயங்கரமா இருக்கும். சேலஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிபி இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான் அந்த எக்ஸ்பர்ட் மோட் ஃபுல்லா வந்து நீங்க கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். ஸோ, கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கனால எதிர்பார்க்கலாம் பெருசா. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து ரிவார்ட்ஸ் வந்து நல்லா வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேட்டில் மிஷன் ரிவார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 35K எசன்ஸ் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ, மொத்தமா நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 35 எசன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேட்டில் மிஷன்ஸ்ல மட்டும் தான். ஸ்டோரிய நீங்க நார்மலா கம்ப்ளீட் பண்றப்ப அங்க தனியா வந்து பார்த்தீங்கன்னா, எசன்ஸ் ஸ்டோன் கிடைக்கும். ஸோ, அது ஒரு 15 கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. ஸோ, மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,000 to 50,000 கிட்ட எசன்ஸ் ஸ்டோன் மட்டும் இந்த புது ஸ்டோரி மோட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன். பட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டோரி எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஜூலைல வந்து நமக்கு 2 அப்டேட் வரப்போகுது. ஜூலை 3 வந்து ஒண்ணு வருது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 31 ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த அப்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்க்கிடெக்ட்டோட ஸ்டோரி குஸ்ட் வந்து கேம்ல வந்து ஆட் வந்து பண்ண போறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஸ்டோரி மோட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சங்ஜினோ வந்து ஆர்க்கிடெக்ட் ஃபைட் பண்றதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரி மோட்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 7, 8 மாசம்னு நெனைக்கிறேன். ஸோ, நமக்கு ஸ்டோரி மோட் அடுத்து வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா, கேம வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு. ஸோ, மொத்தமா நமக்கு ஃபுல் ஸ்டோரி ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். என்னோட கணிப்புப்படி. ஸோ, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்க்கிடெக்ட்டோட கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருந்தாங்க. ஸோ, கேம் ப்ளே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்குது ஆர்க்கிடெக்ட். கையில வந்து பார்த்தீங்கன்னா, 6 கைய வச்சுட்டு 6 வெப்பனும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் கேம் ப்ளே வந்து பயங்கரமா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பெரு ஈவென்ட் வந்து வந்துச்சுல்ல, ஐலேண்ட் ரைடு அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோஓபி மோட் ஈவென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அங்க வந்து பாஸ் கூட வந்து சண்டை வந்து போட போறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்ட்ட வந்து கில்டு பாஸா கொண்டு வரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகல. மேபி வந்து டஞ்சன் பாஸ் ஆட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்கோர் மிஷன்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, புது பாஸ் வந்து ஆட் பண்ண போறாங்க. இந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் எலமெண்டல் வீக்னஸ் வந்து மெயினா வந்து இருக்க போகுது. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ட நீங்க தோற்கடிக்கணும். செகண்ட் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு நைட் வந்து பார்த்தீங்கன்னா வருவான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த சென்டிபீட் ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் மாரி கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, ஒரு ஸ்டேஜ்ல 2 பேஸ் இருக்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 2 பாஸையும் தோற்கடிக்கணும். நமக்கு வாட்டர் எலமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்னஸா வச்சிருக்காங்க. ஸோ, வாட்டர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஹீல் பண்ணி வச்சுக்கிற மாரி இருக்கும். ஓகே. இது நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் வந்து ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹண்டர் பேலன்ஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போறாங்களாம். இதுல வந்து டாமஸ் ஆண்ட்ரே, அலிஷியா, அக்கரமே சிமிசு, கோ உன்கி பிளஸ் பாய் கின்வோ இவங்க 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பஃப் வந்து பண்றாங்களாம். ஸோ, டேமேஜ் வந்து இம்ப்ரூவ்மென்ட் நடக்கும்னு நெனைக்கிறேன். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டாமஸ் ஆண்ட்ரேக்கு ஒரு நல்ல பஃப் வந்து தேவை. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா, லியூ ஜிகாமே வந்து பார்த்தீங்கன்னா, லைட் எலமெண்டல் டிபிஎஸ்ஸா வரனால, டாமஸும் ஓரளவு பஃப் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்ல, அவனுக்கும் லியூவுக்கு வந்து ரொம்ப கேப்பா இருந்துச்சுன்னா, டாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ, அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் மேனா கிறிஸ்டல் ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் இல்ல, டெய்லி லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ, இனிமேல் 100 கிடையாது. நீங்க 200 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லிமிட்டட் ஈவென்ட் வந்து வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபேக்ட் ரேட் அப்படி ஈவென்ட். ஸோ, அந்த ஈவென்ட் ஆக்டிவா இருக்கப்ப, நமக்கு ஆர்டிஃபேக்ட்டோட ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸா வந்திருக்குமா. ஸோ, புது ஆர்டிஃபேக்ட்ஸ் யாரும் எடுக்க முடியல, அப்பலாம் 8 பீஸ் செட் ஆர்டிஃபேக்ட் யாரும் எடுக்க முடியலன்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஈவென்ட் அப்ப பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்ட்டா ப்ளே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் ரேட் வந்து நல்லா வந்து இருக்கும். பட் அதுக்காக உங்க கீஸ் வந்து சேர்த்து வைங்கன்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறத யூஸ் வந்து பண்ணிருங்க. ஒரு 40 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் வந்து பண்ணிட்டு, இந்த ஈவென்ட் வந்ததுக்கப்புறம் ப்ளே வந்து பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சோலோ லெவலிங் பண்ணதுலயே பெரிய காமெடின்னு வந்து சொல்லலாம். என்னன்னா, ஆர்டிஃபேக்ட்டுக்கு ரிமூவ் பண்றதுக்கு இனிமேல் கோல்டு வந்து தேவையில்லையாம். ஸோ, இது ஒரு
அனௌன்ஸ்மெண்ட் வேறு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேம் ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணியிருக்க வேண்டியது. எதுக்கு ஆர்டிஃபேக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கோல்டு ஸ்பெண்ட் ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரில. பட் இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியாக வந்து கோல்டு வந்து ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கேம் பிளே பண்ணுறப்போ ஹண்டர்ஸ் டெவலப் பண்ணுறதும் சரி, ஆர்டிஃபேக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு சரி கோல்டு அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. மற்றபடி நார்மல் நமக்கும் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். கோல்டு வந்து தேவையில்லாம வேஸ்ட் பண்ண வேணாம். 15,000 கோல்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொலாப் ஈவெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொலாப் ஈவெண்ட் அதாவது ஐடியல் கொலாப்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதில் ஃபஸ்ட்டு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹண்டர் தான் நமக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பேஸில் யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா மியோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரோ, இன்னொன்று சூஹுவான்னு சொல்லி வந்து ஹண்ட்ரோ ஒரு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. மியோ வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் ஃபைட்ரு, இதே சூஹோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் அசாசின். ஸோ இந்த 2 ஹண்டர்ஸ் தான் நமக்கு கொலாபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஸ்ட்டில் வந்து வராங்க. இவங்களை எப்படி இருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து ரெடப்டாவில் சம்மன் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி ரெடப்டா டிக்கெட்ஸ் நீங்கள் யூஸ் வந்து பண்ணிவிட்டு இந்த 2 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேனரில் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஹண்டர் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி இந்த 2 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 ஹண்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை 3 நடக்க போகிற அப்டேட்டில் வந்து ரேட் ஆப் டாலர் ரிலீஸ் ஆக போகிற ஹண்டர்ஸு. நெக்ஸ்ட்டு ஜூலை 31 அப்டேட் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு வந்து சங் ஜின்னா வந்து பேனரை வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சமன் பண்ண ஆரம்பிச்சுன்னா இந்த அப்டேட்டில் இந்த 2 ஹண்டர்ஸுக்கு மட்டும் யாருக்காவது சமன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் சேர்த்து வைக்கிறதா இருந்தால் அது உங்கள் சாய்ஸ். அதை வந்து அடுத்து வந்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ அந்த 2 ஹண்டர்ஸையும் பேனரில் சமன் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எசன்ஸ் ஸ்டோன் ரேட் ஆப் டாட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தோன்னா தேவை வந்து போடும். ஸோ சேர்த்து வைக்கிறதா இருந்தால் இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா லெனன் ஹார்ட்டுக்கு சமன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எசன்ஸ் ஸ்டோன் ரேட் ஆப் இருக்குமான்னு தெரில. ஸோ இதில் வேறு இந்த ஹண்டர்ஸ் வேறு. ஸோ என்ன பண்ணவே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரிலீஸ் பண்ணுற எல்லா ஹண்டரையும் போகிறான் ரிலீஸ் பண்ணால் யாரை சூஸ் பண்ணுறதுனே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடில் கொலாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டோரி ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடக்க போகுது. இதுமாரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் போய் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டோரி மோட் ப்ளே பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து தருவாங்க. ஓகே, மெயினாக அந்த மாதிரி ஈவெண்ட் ஸ்டோரி மோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளாட மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அட்ராக்டிவாக வந்து இருக்க மாட்டேது. ஒரு சில கட் சீன்ஸ் அந்த மாதிரி எங்கிட்ட நல்லா ஆட் பண்ணாங்கன்னா சரி உட்காந்து விளாடலாம். நல்லா கட் சீனுக்காக தான் வந்து பார்த்தா ஸ்டோரியே விளாடவே உட்காந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணணும் இந்த ஸ்டோரி மோட்ஸ்லையும். ஏன்னா நிறையா இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னா கொலாப் வந்து வரப்போகும். 2யும் ஜாயின்ட் ஸ்டோரி மாதிரி வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ ஸ்டோரி அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரிவார்டுக்காக மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டோரி மோட் கொஞ்சம் அப்கிரேட் வந்து பார்த்தோன்னா பண்ணணும். ஈவென்ட் ஸ்டோரி மோட்ஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புது ஹண்டர்ஸோட கேம் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியோனோட கேம் பிளே. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியோன் லைட் எலமெண்டல் ஃபைட்ரு. கேம் பிளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அவனால் கண்டுபிடிக்க முடியல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் ஹண்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறா. ஏன்னா லெனன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்க்கு வந்துருக்கிறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ப்பர் வந்து பிரேக்கு வந்துருக்கிறா. ஸோ ஒரே ஒரு ரோல் சப்போர்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து மியோன் வந்து ஒரு சப்போர்ட் ஹண்டர்னு நினைக்கிறேன் லைட் எலமெண்ட்டில். சார்ஜ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்க அட்டாக்ஸ்லாம். ஸோ என்ன பண்ணனே தெரில, எனக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா நார்மலாக சப்போர்ட் ஹண்டர்ஸ்க்கு சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே வந்து கிடையாது. மேபி டிபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். அட்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. அந்த ஸ்டோன் வால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஓரளவு எனக்கு தெரிஞ்சுட்டு ஒன்று டேமேஜ் டீலர் இல்லைனா சப்போர்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க சான்ஸ் வந்து இருக்குது மியோனுக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே அனிமேஷன்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸ்கில் யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூஹுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. சூஹுவா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்டல் அசாசின். ஸோ அசாசின் என்னடா ஆர்போ வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்பீங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியல. பட் சூஹுவாவோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். ஏன்னா டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அவரோட ஸ்கில் எல்லாமே அல்டிமேட் டிசைன்லாம் வந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸோ ஓரளவு என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமன் பண்ணதாக தான் நான் சூஹுவாவுக்கு தான் சமன் பண்ணுற மாதிரி வந்து பிளானை வந்து பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன சா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலமெண்ட் ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ சூஹுவாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கிற டேமேஜ் வைஸாக. ஏன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் டேமேஜ் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாலாவுக்கு வந்து டேமேஜ் வந்து இருக்கும். ஸோ வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எப்படி இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு சமன் பண்ண முடியுமானே வந்து தெரில. நான் அந்த 2 ஹண்டரையும் இல்லை அந்த ஐடில் கொலாபில் வர 5 ஹண்டரையுமே வந்து சப்போர்ட்டாக விடுவாங்கன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முடிஞ்சால் எடுத்து சமன் பண்ணி பார்ப்போம்.
கஸ்டம் டால வருவாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இந்த ஹண்டர்ஸ்லாம். வந்துச்சுன்னா நம்ம பொறுமையா சமன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனோட ஈவென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பாஸ்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்டர் பாஸ்ல தனியா ஒரு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்றாங்க. அங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலா காமன் பாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. அங்கேயே வந்து மீனோட ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்து எடுத்துக்கலாமா? இல்ல இது லாகின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்குது. லாகின்னா நம்ம செக் இன் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இங்க இருக்க காப்பி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல. ஸோ இது ஒண்ணு எடுத்துக்கலாம். மீனோட ஒரு காப்பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி மிஷன்ஸ்ன்னு ஈவென்ட் வந்து வருதுல்ல. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் மீனோட காப்பி மாரி தான் இருக்குது. ஸோ சூகாவோட காப்பி எங்க தராங்கன்னு தெரியல. மேபி வந்து சூகா வந்து செக் இன்ல தருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த 2 ஹண்டர்ஸ் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஆனா நமக்கு அட்வான்ஸ்மென்ட் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து தந்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மன் பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க, கெட் மியோன் அண்ட் சூகா பை பார்ட்டிசிபேட்டிங் இன் ஈவென்ட்ஸ். ஸோ லாகின் தனி, இந்த ஈவென்ட்ஸ் தனின்னு நெனைக்கிறேன். மேபி இந்த ஹண்டர்ஸ் வந்து குடுத்துட்டு 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்டர் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹண்டர்ஸ் ஆக்ஷன் டிக்கெட் மாரி. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ரெண்ட் எடுத்துக்கலாம். அதான் எனக்கு வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்குது. டீட்டெயிலா வந்து பார்த்தோன்னா குடுக்கல. ஸோ அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம். எப்போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 1 வரைக்கும் இந்த 2 கண்ட்ரியும் நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து தந்துருவாங்க தனியா. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷனோட நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மினி கேம்ஸ் அந்த மாரி ஈவென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே சேலஞ்சுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் வந்து இருக்குது. இந்த ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கோல்டு ப்ளஸ் 100 வெப்பன் ட்ரா டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து என்கோர் மிஷன்ஸ், டஞ்சன்ஸு அப்புறம் கேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஈவெண்ட்டில். 100 வெப்பன் ட்ரா டிக்கெட்டு நீங்கள் சேர்த்து வச்சு வெப்பனுக்கு சமன் பண்ணுறதா வந்து சமன் வந்து பண்ணிக்கலாம். நியூ பிளேயர்ஸ்க்கு சப்போஸ் யார்ட்டையும் வந்து வெப்பன் அதிகமாக வைக்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெப்பன் ட்ரா டிக்கெட் தரதுக்கு போல் ஒரு கஸ்டம் ட்ரா டிக்கெட்டை வந்து தந்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50 கஸ்டம் ட்ரா டிக்கெட் இருந்ததுனா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். போய் வெப்பன் ட்ரா டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க, சமன் பண்ணுறதுக்கு வெப்பன் தான் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த கொலாபில் ஒரு 2 வெப்பனையாச்சும் வந்து சங்கினுக்கு வந்து கொடுத்துருந்தா டிக்கெட்டாச்சும் வந்து யூஸ் ஆகிருக்கும். பட் அதுவும் கிடையாது. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐல் ஹண்டர்ஸோட அந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு டீசர். ஸோ கம்மிங் சூன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சுட்டு நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஜூலை 3 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வருதுல்ல. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் வந்து பண்ணோம்னா டிரான்செண்டன்ட் ஸ்கில் ரூன் ரேண்டம் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ ரேண்டம் டிரான்செண்டன்ட் ஸ்கில் ரூன் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் 5 மில்லியன் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தரமான ரிவார்ட்ஸ். நார்மலாக நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெவலப்பர்ஸ் லைவ் ஸ்ட்ரீமில் வந்த கண்டென்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹண்டர்ஸும் எடுக்கணும்னு தோணுது. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோனு ரேட்டபா டிக்கெட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டபா டிக்கெட் எசன்ஸ் ஸ்டோன் பெருசாக வந்து தரல. ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த 4 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ரீடிங் வந்து பண்ணுங்க. இதோட நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். அங்கேயும் சப்போர்ட் வந்து பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. பை.